கொழும்பு மாநகரம் சகல இன மற்றும் மத மக்கள் ஒன்றாக வாழும் பிரதேசம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதன் போது சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம் ஆகியன புத்தரஷ்மி வெசாக் வலயத்திற்கு அனுசரணை வழங்குகின்றன. ගංගාරාම විහාරස්ථානය කොළඹ නගරයට විශාල ආකර්ෂණයක් ගෙනෙන கங்காராம விகாரை கொழும்பு நகருக்கு மிக பெரும் கவர்ச்சியை வழங்கும் விகாரையாகும். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் பெரும் எண்ணிக்கையிலானோர் விகாரையை பார்வையிட வருகின்றனர். கொழும்பு நகர் என்பது நமது நாட்டின் சகல இன மத மக்கள் ஒன்றாக வாழும் நகரமாகும். இலங்கையில் உள்ள சகவாழ்வு பல்வகைத்தன்மையின் விசேடத்துவம் தான் கொழும்பு நகரம். அதற்கு நல்ல உதாரணம் கங்காராமையில் உள்ள இந்த வெசாக் வலயம். இதற்கு சகல இன மற்றும் மத மக்கள் பங்களிப்பு வழங்குகின்றனர். அவ்வாறு பங்களிப்பு வழங்காவிட்டால் இதனை சூழ இந்தளவு இடங்களை பார்வையிட வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. இந்த தானசாலைகளை இந்த நகரில் வாழும் அனைவரும் ஒன்றிணைந்தே நடத்துகின்றார்கள். அவர்களின் பணம் அர்ப்பணிப்பை தான் இதற்கு செலவழித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த கங்காராம வெசாக் வலயம் மேலும் அழகூட்டி இருக்கிறது. இலங்கையின் பௌத்த புத்தெழுச்சி, பௌத்த கலாசாரம், தேசிய அடையாளப்படுத்தல் எமது நாட்டின் பௌத்தர்களுக்கு மாத்திரமின்றி வெளிநாட்டில் உள்ள பௌத்தர்களுக்கும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கும் வெளிப்படுத்த தற்போதைய விகாராதிபதி கிரிந்த அஸ்ஸஜி தேரர் மேற்கொள்ளும் முயற்சியை பாராட்ட வேண்டும். பூஜ்ய கிரிந்தே அஸ்ஸஜி අපේ හාමුදුරුවන් මේ ගන්නා උත්සාහය අගය කළ යුතුයි. அங்கு கருத்து வெளியிட்ட கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அஸ்ஸஜி தேரர், புத்தரஷ்மி சகவாழ்வானது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு என குறிப்பிட்டார். අපි ගොඩක් සතුටුයි මේ විදේශීය තානාපති. இந்த வெசாக் வலயத்தில் வெளிநாட்டு தூதரகங்களின் வெசாக் கூடங்கள் வெவ்வேறாக உள்ளன. பாடசாலை மாணவர்களின் படைப்புகள் இங்கு காணப்படுகின்றன. அது மிகவும் முக்கியமானது. தூர இடங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் கொழும்புக்கு வருகை தந்து இந்த வெசாக் தோரணங்களை பார்வையிட்டு இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான ஒரு நல்ல விடயம் இதில் எஞ்சியிருக்கிறது. அமைச்சர் ஹினிந்தும சுனில் செனவி, மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்திரி, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் அதன் போது இணைந்திருந்தனர். கங்காராம புத்தரஷ்மி வெசாக் வலயம் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் புத்தரஷ்மி வெசாக் வலயத்துக்கு இணைவாக இடம்பெறும் வெசாக் பக்தி கீத இசை ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நேற்று ஆரம்பமானது. முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்பவற்றின் பக்தி கீத குழுக்களும் நாட்டின் முன்னணி பாடக பாடகிகளும் பக்தி கீதங்களை இசைத்தனர். அமைச்சர் குமார ஜெயக்குடி, பிரதி அமைச்சர்களான இரங்க வீரரத்ன, அர்சன சூரிய பெரும ஆகியோர் அதன் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். ஜனாதிபதி செயலகம் மற்றும் ராணுவம் இணைந்து ஒழுங்கு செய்த தானசாலை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சந்திக குமாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பமானது. நாட்டின் நாலா பாகங்களிலும் இருந்தும் பெரும் எண்ணிக்கையிலானோர் தானசாலைக்கு வந்து உணவருந்தி சென்றனர். இன்றைய தினமும் தானசாலை இயங்குகிறது. வெசாக் அலங்காரங்களை பார்வையிட கொழும்புக்கு வருகை தரும் மக்களுக்காக ஜனாதிபதி செயலக காரியாலயத்திற்கு அருகாமையில் சிற்றுண்டி தானசாலையும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது.